ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2K சீரிஸ் ஸ்பீக்கரில் நம்ம பார்க்க போகிற படம் பேர் கந்தன்மலை. இந்த படத்தை பார்த்திங்கன்னா ராஜா அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இதுதான் அவரோட முதல் படம். அவர் அரசியல் வாழ்க்கையில் இருந்து திருப்பி ஒரு நம்ம படத்தை கலை உலகத்துக்குள்ளே நுழைஞ்ச முதல் படம் அப்படின்னு சொல்லலாம். இதில் தர்ம போராளி அப்படின்னு சொல்லி அவர் படம் இதை இன்ட்ரடியூஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த படம் இப்போ நிறையா வித்தியாசமான கதைகள் நிறையா வச்சுருக்கு. இதில் ஒரு சில கதை நிகழ்ச்சிகள் தவிர மற்ற எல்லாமே நம்ம லைஃப்பில், அதாவது இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்த நிகழ்ச்சிகளே தான் திருப்பி எடுத்திருக்காங்க. ஸோ அதில் முதல் இருக்கிறது இந்த வேறு ஜாதி விட்டு அது கல்யாணம் முடிக்கிறாங்கல்ல, அந்த சீன், அந்த இதை பேஸ் பண்ணியும் அந்த இதில் கருத்து இருக்குது. அதே மாதிரி உங்களை இப்போ மேலே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்கள இன்னும் கீழே வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த கருத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி தீண்டாமை அந்த கருத்தையும் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கந்துவட்டி கொடுமை இது எல்லாத்தையுமே இந்த படத்தில் சீன் பை சீனாக கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி பெண்களை சீரழிக்கிறது, அதாவது பொள்ளாச்சி நிகழ்ச்சி இருக்குல்ல, அதுவும் இதில் வந்திருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு இந்த நம்ம கந்தன்மலை, அது திருப்பரங்குன்றத்தில் நடக்கிற அந்த இதையும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு சீன் பை சீன் எல்லாமே இது வரைக்கும் டிஎம்கே ஆட்சியில் நடந்தது இல்லை இதுக்கு முன்னாடி இருக்க ஆட்சியில் நடந்த எல்லாத்தையுமே மறுபடியும் அது எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி ஒரு கதையாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இது வரைக்கும் ஏற்கனவே நிறைய படங்களை பார்த்த கருத்துக்கள், அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம கேட்ட கருத்துக்களே தான் திருப்பி கொண்டு டைரக்டர் அவர், அதாவது ராஜாவை ப்ளஸ் பாயிண்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்காரு. மற்றபடி இது ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இது வரைக்கும் இப்போ காட்டாத சில கோணங்கள், அதாவது சில வரிசையில் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ராஜாவுக்கு இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பட் இதில் இன்னொரு பெரிய மைனஸ் என்னென்னா, அவர் கெட்டப்பு அவருக்கு ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். நார்மலாகவே அவர் இருக்கிற கெட்டப்பே பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பட் இதில் இருக்கிற இந்த மீசை கெட்டப்பெல்லாம் தூக்கிட்டு நார்மலாகவே அவர் போட்டிருந்தால் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, நன்றி.